For our meditation today, let us read the holy book of Ecclesiastes, chapter 3, verse 12. இந்த நாளில் நம்முடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாக பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். I know that there is no good in them, but for a man to rejoice and to do God in his life. And to do good. And to do good in his life. Hallelujah. தமிழில் வாசிக்கலாம். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். Hallelujah. So here we read that for actually the wise King Solomon is writing this book in a later part of his life. இந்த சாலமோன் ஞானி, ராஜாவாகிய சாலமோன் ஞானி, அவனுடைய வாழ்க்கையின் ஒரு இறுதி கட்டத்தில் எழுதின ஒரு வாக்கியங்களாக வசனங்களாக காணப்படுகிறது. Hallelujah. He advises us that we have to do good, rejoice and do good. நாம் எப்போ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்பதனை குறித்து இங்கு அவர் பேசுகிறார். Hallelujah. Hallelujah. But if we carefully observe this verse, நாம் இந்த வசனத்தை கவனமாக நாம் பார்த்தால் we can understand that Solomon the Holy Spirit is telling us that about steps about how to do good. இந்த காரியத்தில் நாம் பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நாம் எப்படி நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்து. Hallelujah. Hallelujah. First of all, doing good is not at all an easy thing. நன்மை செய்வது என்று சொல்லக்கூடியது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு எளிதான விஷயம் அல்ல. Hallelujah. Hallelujah. What is good for a particular person may be very bad for another person. நாம் ஒரு சிலருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மையானது மற்றவர்களுக்கு அது தீமையாக கூட முடியலாம். Hallelujah. Hallelujah. Or else it depends on the way the person takes that act. நாம் செய்கின்ற அந்த நன்மையான காரியத்தை அவர் எப்படி அந்த நபர் எடுத்துக்கொள்கிறார், எப்படி அதனை வைத்து செயல்படுகிறார் என்பதுதான் முக்கியம். Hallelujah. Hallelujah. So in order to do good, the wise King Solomon says, in order to do good, we need to rejoice. இங்கே சாலமோன் ஞானி இவ்வாறாக சொல்லுகிறார், நாம் நன்மை செய்வதற்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் நன்மைகளை செய்வதற்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மனவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் போத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மனவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் போத்து மனம் வீசும் ரோஜா, சாரோன் ரோஜா, சாரோன் ரோஜா. Hallelujah. Hallelujah. When we truly rejoice in the Lord, then only we can do something good for Him. நாம் உண்மையிலே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தால் நிச்சயமாகவே நாம் நல்ல நன்மையான காரியங்களை செய்வோம். Hallelujah. Hallelujah. For this we need to go to His presence often. இதற்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய சமூகத்திற்கு
நாம் அடிக்கடி செல்வதுதான் அந்த காரியம். We should not miss any of the prayers which are சபை- appointed for us. சபையில் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா ஜபங்களிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. Hallelujah. அல்லேலூயா. Even this prayer, this 1 hour prayer, we should not miss it at any cost. நாம் இந்த 1 மணி நேர ஜபத்தை கூட நாம் தவறாமல் நாம் கலந்து கொள்ள வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. We must not be very grievous regarding the sacrifice of our sleep and the sacrifice of our time. நாம் இந்த நேரத்திலும் கூட நம்முடைய தூக்கத்தை, நம்முடைய நேரத்தை நாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த ஜெபத்தில் நாம் கலந்து கொள்வது நமக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். We must give our time happily to the Lord. நாம் இந்த நேரத்தை எல்லாம் தேவனுக்கென்று மகிழ்ச்சியாக கொடுக்க வேண்டும். Hallelujah. God loveth a cheerful giver. தேவன் பிரியமாய் கொடுக்கிறவர்களுக்கு அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு அவர் நேசிக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So let us freely give our time and effort to the Lord and to His presence. And நாம் மன மகிழ்ச்சியோடு அல்லேலூயா நம்முடைய நேரங்களை கர்த்தருக்கு தர வேண்டும். அல்லேலூயா. இதை குறித்து நாம் இல்லப்பா உங்க கூப்பிட்டுதான் வந்து இதை குறித்து நாம் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. ஹல்லேலூயா. நான் தூங்குகிற நேரமே கெட்டு போயிடுச்சு ஜபத்தினால அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நம் மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தருக்கு எதிராக நாம் முணுமுணுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் முறுமுறுப்பும் தர்க்கிப்பில்லாமல் செய்ய வேண்டும். Here the wise King Solomon says, I know that there is no good in them than for a man to rejoice and to do good in his life. இங்கே சாலமோன் ஞானி இவ்வாறாக எழுதுகிறார், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. From our happiness, our life must be a blessing for others. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதினால் நம்முடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். Hallelujah. Hallelujah. If you are not happy, then your performance in any particular job which you are doing, it will not be 100%. நாம் மகிழ்ச்சியா இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால், நாம் வேலை செய்கின்ற எந்த வேலையும், ஒரு வேலை மருத்துவமனையா இருக்கலாம் அல்லது ஒரு அலுவலகமாக இருக்கலாம், அதில் நாம் முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. But when you are happy, நாம் உண்மையிலே மகிழ்ச்சியா இருப்போம் என்று சொன்னால், then truly we will work with our all might. நாம் உண்மையிலே மகிழ்ச்சியா இருப்போம் என்று சொன்னால், நாம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அதில் அந்த பணியில் நாம் காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. So whenever we sense that our happiness in the Lord is getting low, we must go back to the presence of God and confess our sins, and he will fill us with happiness. நாம்
நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தாழ்வுபட்டு போகின்ற ஒரு நிலைமையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்திற்கு சென்று அவரை பணிந்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை மகிழ்விப்பார். Hallelujah. அல்லேலூயா. Um, uh, um, so we have to go often to the presence of God. நாம அடிக்கடி தேவ சமூகத்திற்கு செல்லுகின்ற ஒரு அனுபவம் உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. In the holy book of Romans, பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபம் we see about a person struggling with sin. ஒரு 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 நபரை நாம் பார்க்கிறோம். அவன் பிசாசினால் Struggling with sin, பாவத்தோட போராடுகின்றவர். ஒரு பாவத்தோடு போராடுகின்ற ஒருவரை நாம் பார்க்கிறோம். Hallelujah. In the holy book of Romans chapter 7 verses 21, 22 and then 24, 25. 21, 22 and 25. இங்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 24, 24 இல்ல 25. 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7, 21, 22. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். 24. மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு மாமிசத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். Hallelujah. Saint Paul says, I thank God through Jesus Christ our Lord. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல். This kind of rejoicing is necessary. இந்த வகையான மகிழ்ச்சி நாம் திளைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. This kind of rejoicing will help us to do good for others. நாம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியாய் இருந்தால் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. Lord, to redeem us from the law of sin which is working in our members, Lord Jesus Christ, he took the crown of thorns on his head. நம்முடைய சரீரத்தில் பாவ காரியங்களை உண்டு பண்ணுகின்ற பொல்லாங்கானவனை அழித்து போட வேண்டும் என்று பாவத்தின் பிரமாணத்தை அழிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தலையிலே முள்முடி சுமந்தவராக காணப்பட்டார். Hallelujah. He was, his hands and legs were pierced. அவருடைய கைகள் கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டது. Hallelujah. And all his holy blood was shed on the cross. அவருடைய எல்லா இரத்தமும் அந்த மண்ணில் விழுந்தது. Hallelujah. Hallelujah. And that's why when the soldier pierced his side, only blood and water came out. அவருடைய விலா பக்கத்திலே அந்த ரோம போர் சேவகன் குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். That is the medical term for that is hematite fibrosis. அதனுடைய மருத்துவ பெயர் என்னவென்றால் அது இரத்த உறைதல் என்ற ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. That shows all the blood in the body has been drained. அவருடைய சரீரத்தில் காணப்பட்ட எல்லா இரத்தமும் அவைகள் சிந்தப்பட்ட ஒரு நிலவரம். Hallelujah. Hallelujah. So that we live a holy life. ஏனென்றால் நாம் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் இரத்தங்களையும் நமக்காக சிந்தினார். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக, கசையடிகள் உனக்காக,
காயமெல்லாம் உனக்காக, திரு ரத்தம் உனக்காக, தெரிந்திடு என் மகனே. திரு ரத்தம் உனக்காக, தெரிந்திடு என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கையாட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். So we say, beloved ones, we have to rejoice in the fact that Lord Jesus Christ has conquered death and Satan and sin and sickness. நாம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தராகிய இயேசுக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த சாத்தானின் எல்லா காரியங்களையும் தேவன் சிலுவையிலே நமக்காகவே அழித்து போட்டார். Hallelujah. Hallelujah. So when we are rejoicing in this, then truly we can experience the happiness of God and do good and do good. நாம் உண்மையிலே மகிழ்ச்சியா இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்து காணப்படும். அது மாத்திரமல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். We can, there Saint Paul writes that the evil which I would not, that I do, and the good that I would, that I do not do. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நன்மை செய்வதற்கு ஏது விரும்பிடும் நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்பிடும் நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. And that means so we have to understand that the human normalcy will not bring us close to God. இந்த மனிதனுடைய இயல்பு தன்மை என்று சொல்லப்படுகிறது, அது தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. Hallelujah. Hallelujah. We need the presence of God in our lives. நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக மாத்திரம் நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Then only we can experience His happiness. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாக காண முடியும். Hallelujah. Hallelujah. Now I humbly request Mummy to pray that we all will do good like this and be found in the holy coming of the Lord. நான் இப்பொழுது மம்மி அவர்களை ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்து நாம் தேவனுடைய வருகையிலே காணப்படுவோம். அதற்காக மம்மி அவர்கள் ஜெபிப்பார்.